அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் எது நிரந்தரம் தெரியாமல் ஏதேதோ தேடி வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கீங்க. உங்கள் நிம்மதியை நீங்களே பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்கீங்க. அமைதியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு எது நிரந்தரம் எது தேவைன்னு யாருக்குமே தெரியாததான் காரணம். எதையோ தேடுறீங்க, கடைசியில் எதையோ அடையிறீங்க. கடைசியில் எதுலேயுமே நிம்மதி இல்லாமல் இழந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு தவிக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு குணம்தான் நிரந்தரம்னு நிறைய பேருக்கு புரியல. அதுதான் உண்மையானது. வாழ்க்கையில் என்றைக்குமே சிறந்த குணம், நல்ல எண்ணம், நல்ல செயல், இதுதான் நிரந்தரம். நம்ம நல்ல செயலில் சேர்க்கக்கூடியதான் புண்ணியம். நம்ம செய்யக்கூடிய செயலில் தான் இருக்குது அனைத்துமே. நன்மையும் சரி, தீமையும் சரி. குணம் எப்போதுமே சரி, குணம்தான் நிரந்தரம். உங்கள் குணம் எப்போவுமே நல்ல எண்ணத்திலையும் நல்ல செயல்லையும் நல்ல விதமான பழக்க வழக்கத்திலையும் செலுத்தினா குணத்தை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பதவியும் சரி, நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்தஸ்து, ஆஸ்தி, பேரு, புகழ், நீங்கள் சேர்க்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு நாள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். காலநிலங்கள் மாறலாம். ஆனால் என்றுமே மாறாதது குணம். என்றுமே நிலையாய் நிலைத்திருக்கக்கூடியது குணம் மட்டுமே தான். அப்போது அந்த குணத்தை உயர்வாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் குணத்தால் ஒருவர் வாழ வேண்டும். உங்கள் குணத்தால், உங்கள் எண்ணத்தால், உங்கள் செயலால் பிறர் நிம்மதியும் அமைதியும் அடைய வேண்டுமே தவிர்த்து உங்களுடைய குணத்தால் ஒருவர் அழிந்தார்கள் என்ற சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். குணம் என்றும் நிரந்தரம். இதை எப்போதுமே மனசில் பதிய வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்றும் நிலையானது, நிரந்தரமானது நம்ம குணம் மட்டும்தான். நம்ம குணத்துக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சரி, நம்மை சுற்றி இருக்கும் சூழலும் சரி அமையும். இதுதான் நான் சொல்வது உண்மையான வார்த்தை. எப்பொழுதும் சரி, குணம் சிறந்ததாக இருக்க வேண்டும். குணம் சிறந்ததாக இருந்தால் மட்டுமே தான் எண்ணம் உயர்ந்ததாக இருக்கும். எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே தான் செய்யும் செயல் பிறருக்கு நன்மை பயக்கும். செய்யும் செயல் நன்மையாக இருந்தால் மட்டுமே தான் நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைத்தால் மட்டுமே தான் வாழ்வில் என்றும் அமைதி தங்கும். அமைதி தங்கினால் வாழும் வாழ்க்கை சிறக்கும். வாழும் வாழ்க்கை சிறத்தால்தான் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் இனிமையாக இருக்கும். வாழ்க்கை இனிமையாக இருந்தால்தான் வாழ்க்கையே வாழ்க்கையாக இருக்கும், வாழவும் தோன்றும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.